ஒரு டீச்சராக இருந்தவர் கடைசி வரைக்கும் அந்த டீச்சருக்கு உண்டான பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு கடமையாக நினச்சி செய்யணும், பொறுப்புணர்ச்சியோடு செய்யணும் டீச்சர் தொழிலுங்கிறது. எனக்கு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது டீச்சர் தொழிலுங்கிறது. அது அவர் வந்து வாத்தியாராக இருந்தவர் அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறையா இங்கிலீஷ் புக்கெல்லாம் சினிமாவை பற்றி நிறையா படிச்சிருக்கிறதுனால அப்பப்போ என்ன பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதில்ல, இங்கிலீஷ் புக்கு படிக்கிறதில்ல, இங்கிலீஷு உங்களுக்கு அவ்வளோ வராதுன்ட்டு விட்டுருவீங்க. ஆனால் இங்கிலீஷ் புக்கில் எல்லாம் இந்த சினிமாவை பற்றி எழுதினவங்கெல்லாம் இப்படி எழுதியிருக்கான் அப்படி எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் லைக் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிக்சரை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் இன்டர்வல் வந்து அது இன்னும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் திங்க் மோர் தேன் தட் அப்படிமா இப்படியெல்லாம் இங்கிலீஷில் சில வார்த்தைகள்லாம் சொல்லி இதெல்லாம் நான் இங்கே படித்தேன் ராஜேஷ். இல்லை நீங்கள் படிக்கல, ஆனால் உங்கள் புக்கு உங்கள் படத்தில் இதெல்லாம் இருக்குது. ஸ்டார்ட் லைக் எர்த்குவேக் அப்படின்னா ஒரு ஆரம்பமே ஒரு பூகம்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் அந்த நாட்கள் படத்துலேயே அதுதானே சார் வச்சுருக்கீங்க. எடுத்துன்னு நீங்கள் ஹீரோயின்னு செகண்ட் கேரக்டர் நான் ஹீரோயின் எடுத்துன்னு எங்கூட அம்பியாவுக்கு எனக்கு கல்யாணம்னு போது அது எர்த்குவேக் மாதிரி தான் நான் படம் பார்க்குறவங்க. என்ன அது பாக்யராஜ் படம், அவர் ஹீரோ, ஆனால் இந்த பொண்ணு ஹீரோயின் வந்து ராஜேஷுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது எப்படி அப்படின்னா அதே ஒரு ஷாக்கோட ஒரு இதாக இன்வால்வ் ஆகி அப்படியே ஃப்ரண்ட் சீட்டுக்கு அதாவது கிளைமேக்ஸில் வர்றது வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்பீட் ஆஃப் த கேமரா இஸ் த மூட் ஆஃப் த சீன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த மாதிரி நிறைய படித்ததெல்லாம் சொல்லுவார். அப்போ நான் சொல்லி ஆச்சரியப்படுவேன், ராஜேஷ் நீ இவ்வளோ தூரம் சினிமாவை பற்றி நீ தெரிஞ்சுருக்கீங்க, எனக்கு அவ்வளோ படிக்கலை. இல்லை நீ படிக்கலைன்னா நீ எல்லாம் பண்ணுறது பூரா அதில் வர்றதெல்லாம் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார்.